வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்று சிவனின் வடிவங்களான 64 வடிவங்களில் 51வது வடிவம் திருபாத திருமூர்த்தி. அதாவது சிவபெருமான் படைத்தல் காத்தல் தொழிலை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளான சிவன், பெருமாள், பிரம்மா இவர் மூன்று பேரும் தன்னுடைய வேலை முடிந்த பிறகு பூர்த்தியான பிறகு அவர்களை ஒன்றாக ஒடுக்கி ஒரு சிவ வடிவத்தை எடுக்கிறார்கள். அதுதான் திருமூர்த்தி. ஏகபாத மூர்த்தி, அதாவது சிவன் மகேஸ்வர வடிவங்களில் ஒன்றான அருசக்தி மகாரோக விநாசினி என்று சொல்லக்கூடிய ஏகபாத மூர்த்தி கடையாடி காலத்தில் அனைத்தையும் தனக்குள் ஒடுக்கி கொண்ட ஒரு சொரூபம். கௌரி பரப்பிரசாத மூர்த்தி, அதாவது அம்பாள் தன்னுடைய கருமை நிறத்தை ஒரு நாள் சாபத்தால் பெறுகிறாள். அதை நீக்கிக் கொள்வதற்காக சிவனை பூஜித்த போது அந்த பூஜைக்கு இறங்கி சிவபெருமான் அவளை பொன்னிறமாக நிறத்தை மாற்றி அளிக்கிறார். அதனுடைய வடிவம்தான் கௌரி வர பிரசாத மூர்த்தி. சக்கரதான ஸ்வரூபமூர்த்தி, திருமால் ஒரு நாள் மலர்களை சிவபெருமான் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு மலர் இல்லாததால் இன்னொரு மலருக்கு பதிலாக தன் கண்ணை பிடுங்கி அதே ஒரு கண் மலராக பாவித்து பூஜிக்கிறார். அந்த பூஜைக்கு இறங்கி பகவான் சக்கராயுதத்தை பரிசாக வழங்குகிறார் சிவபெருமான். அதற்கு பெயர் சக்கரதான ஸ்வரூபமூர்த்தி. விஷபகரண மூர்த்தி, தேவர்கள் அசுரர்களும் பார்க்கடலில் அமிர்தத்தை கடைந்த பொழுது அந்த காலகால விஷத்தை தாமே உண்டதால், சிவபெருமானே உண்டதால், அங்கு இருக்கக்கூடிய அசுரர்களின் தேவர்களின் காத்ததால் அவருக்கு விஷபகரண மூர்த்தி என்ற ஒரு திருப்பெயர் பெற்றார். விடதோட பிராணஸ்ரீ என்ற நாமத்தை பெறுகிறார். நன்றி.